கல்வாரி அழைக்குது உன்னை, ஒரு கணம் திறவாயோ கண்ணை, எல்லோரின் பழி நீக்க தன்னை பலியில் திட துறந்தாய் வில்லை. கல்வாரி அழைக்குது உன்னை. உன்னை படைத்தது யாரு, அதை ஒரு முறை சிந்தித்து பாரு. அன்னை வயிற்றில் உன்னை காத்த ஆண்டவனை நினைவு கூறு. கல்வாரி அழைக்குது உன்னை. தலைவனை மதிக்க மறுத்து விட்டாயும், தவறினை உணராதிருந்து விட்டாய். விலை மதியாதவர் துணையிருந்தும் கெடும், வீணரில் உறவால் அழிந்து விட்டாய். கல்வாரி அழைக்குது உன்னை. இத்தனை நாளாய் நடந்து வந்த தீய இச்சைகளாலே மதியிழந்த, அத்தனை காட்சியும் புரியலையோ, வரும் அழிவு பாதை தெரியலையோ. கல்வாரி அழைக்குது உன்னை. உறக்கம் கலைத்து எழுந்து விடு, வேத உரைக்கே நாளும் பயந்து விடு. இருக்கும் காலத்தை கழுவு எடுவும், இதயத்தில் இயேசுவுக்கு வழியை விடு. கல்வாரி அழைக்குது உன்னை. ஒரு கணம் திறவாயோ கண்ணை, எல்லோரின் பழி நீக்க தன்னை பலியில் திட துறந்தாய் வில்லை. கல்வாரி அழைக்குது உன்னை. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லுவாங்கள்ல. நான் ஒரு கேரக்டர் இப்போ சொல்லவா? நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகள்லேயே என்னை திட்டுவீங்க, இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்பீங்க. ரொம்ப படித்தா அப்படி தான் புத்தி மாறி போய்டும் போலகுதுன்னு கூட நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் காய்பா. கோமரதில் ஏன் பிடிக்குன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. லாசரு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு லாசருனுடைய புகழும் பரவுச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய புகழும் பரவுச்சு. சரியா? ரெண்டு பேருடைய புகழும் பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் லாசருவை பார்க்க வந்தாங்க. இவர் தான்ப்பா ஏசாமி உயிரோடு எழுப்பினார், இவர் தான்ப்பா அவரை உயிரோடு எழுப்பினவரும் நிறைய பேர் பாப்புலாரிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் விசுவாசத்தை வளர்க்குது, அவருக்கு பின்னால் வர்ற நியூமரிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னொரு பக்கம் இந்த ஆலோசனை சங்கம் இருக்க அது பயப்படுது. என்னடா அது இவன் வந்தான், ஏதோ அப்படி போனார் இப்படி போனார், இது பண்ணார் அது பண்ணார், சோறு கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, மீன் கொடுத்தாரு, சோகம் கொடுத்தாரு, நடக்க வச்சார், பேச வச்சார்னு பார்த்தா இப்போ செத்தவனே உயிரோடு எழுப்பிட்டாரு. கூட்டம் ரொம்ப புகழ் பரவுது. ஒருத்தனுக்கு புகழ் பரவுனா ஆலோசனை சங்கத்துக்கு பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இப்படி எல்லாரும் அவன் பின்னால் போடுறாங்க, நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ. ஏன்னா மக்களை காப்பாற்றுவதாக சொல்லி தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் உட்காந்துட்டே இருப்பாங்க. உண்மையிலே ஒருத்தன் காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரௌடு அப்படி போயிடுமேன்ற பயம் ஆலோசனை சங்கத்துக்கு வந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்துவை தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை லீகலாக செய்யணும். எப்படியா, பதவியில் இருக்கிறவங்க தப்பு செய்கிறதுக்குனே ஒரு சட்டம் போட்டுப்பாங்க. தப்பை கூட லீகலாக செய்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி தப்பை லீகலாக செய்யலான்னு. சரியா? என்ன பண்ணிட்டாரு, இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை தீர்த்து கட்டணும். எப்படி தீர்த்து கட்டணும்? ஏதாவது ஒரு பழி அவர்கிட்ட சொல்லணும். அது சட்ட ரீதியான கொலை செய்வதற்கான
காரணமுள்ள ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவரை கொலை பண்ணணும். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனை காய்பா கொடுத்தாரு பாருங்கள். என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். அதை படித்த பிறகு தான் எனக்கு காய்பாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தார்? ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நல்லது. எப்பா அதை செய்ய தான்ப்பா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாருக்காகவும் அவர் மரிக்கிறதுக்காக வந்தார். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ காய்பா சொல்லிட்டான். அதில் பாருங்களேன், யூதர்களுக்காகனு கூட சொல்ல, எல்லா ஜனத்துக்காக தான் அவர் சாக வந்தார். அதுதான் அவருடைய அஜெண்டா. அதுக்கு தான் இவ்வளோ பாடு, அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ரகிளு. அதை அவன் சொல்கிறான். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுவை தீர்த்து கெட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னான். ஆனால் அதுதான் கடவுளுடைய திட்டம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஏசாமி சிலுவையில் உயிர் தெரிந்த காய் யோசித்துருப்பான்ல, அடடா நம்ம இதை ஒரு குற்றச்சாட்டை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண சொன்னோம், அதை தான் இவர் செஞ்சே இருக்கிறாருன்னு யோசித்துருப்பான்ல. இது நான் கற்பனை யோசித்துருப்பான்ல, நினச்சிருப்பான்ல காய்பா. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ, நம்ம எல்லாருக்காகவும் மரிப்பதற்காக வந்தாரோ, அவன் சொல்கிறான் ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்க ஒரு ஆள் மரிப்பது நல்லது, அதனால் இந்த கொலை தப்பு இல்லைன்னா. எப்பா நீ செய்ய வேணாம், அதை செய்யறதுக்கு தான் சிலுவையில் தன் உயிரை கொடுக்கறதுக்கு தான் அவரே வந்திருக்கிறாருங்கிற விஷயம் அவனுக்கு அப்போ தெரியல. எனவே தெரிந்தோ தெரியாமலோ இறை திட்டத்தை உச்சரித்து விட்டதால் எனக்கு கொஞ்சம் காய்பாவை பிடிக்கும். இப்பொழுது நான் சொன்ன இந்த காரணத்தின் மூலம் எம்மேல் உங்களுக்கு வெறுப்பு குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நம் ஆழமாக யோசிக்கிற பொழுது அழகழகான சிந்தனை நமக்கு பிறக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்பு வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் பாடுபடும் தாசனாம் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காலை வேளையில் லென்ட் சீசன் அல்லது தபசு காலம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் உபவாசித்து அழுது புலம்பி உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தர் உரைத்த வாக்கு இதுவே. அன்பானவர்களே, லென்ட் சீசன் என்ற தலைப்பில் நான் நம்முடைய திருச்சபையில் நாம் கடைபிடிக்கின்ற இந்த காலத்தின் முக்கியத்துவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லென்ட் என்ற வார்த்தைக்கு பொருள் லென்த்தன் என்றாகும். அதாவது இந்த காலங்களிலே பகல் நேரம் நீண்டு இருக்கும், நீளமானதாக இருக்கும். எனவே அதனுடைய பெயர் லென்த்தன் என்றதை சுருக்கி லென்ட் என்ற வார்த்தை வந்தது. இந்த காலத்தினுடைய சிறப்பு, இது ஒரு வசந்த காலம். இந்த காலத்திற்கு தமிழிலே நாம் ஒரு சந்தி காலம் என்றும் உபவாச காலம் என்றும் தபசு காலம் என்றும் தவக்காலம் என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த உபவாச காலத்தினுடைய முக்கியத்துவம் மனித குலத்திற்கு இயேசுநாதர் கொடுத்த இரட்சிப்பின் வாழ்வை அல்லது அவருடைய இரட்சிப்பின் பணியை குறித்து நாம் அதிகமாக தியானிப்பதாகும். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய செயல்களை நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய காலமாகும். ஏன் இந்த காலத்தில் இது சிந்திக்க வேண்டும் என்ற கேள்வி அநேகருக்கு உண்டு. இயேசு மரித்தார், உயிர்த்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அனுசரிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் அல்லது அவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தத்தின் ஒரு பகுதி தான் இந்த 40 நாட்கள் உபவாசம் என்று நாம் அழைக்கின்றோம். இங்கே யோவேல் தீர்க்கதரிசி கொடுக்கின்ற அழைப்பு, நாம் உபவாசித்து கடவுளுடைய சமூகத்திலே மனம் திரும்ப வேண்டும். இது மனம் திரும்புதல் காலம் என்றும் நாம் அழைக்கலாம். உபவாசித்து மனம் திரும்புதல், கடவுளிடத்திலே திரும்புதல். இந்த உபவாச காலத்தில் பெரும்பாலும் அநேகர் நினைக்கின்ற விஷயம் என்னென்று சொன்னால், இயேசு பாடுபட்டார், அவர் மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்று தங்களை ஒடுக்குகின்ற நிலையை அவர்கள் கையாளுகின்றனர். அது மிகப்பெரிய தவறு. அவருடைய பாடுகள், அவருடைய இரத்த சிந்தல், அதற்காக நாம் இங்கே உபவாசித்து நாம் அதை தியானிப்பதல்ல.
என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் பல கொடுமைகளை அனுபவித்தார் என்பதை நான் உணர வேண்டும். இந்த உபவாச காலம் ஆதி திருச்சபை காலத்தில் மிக குறுகிய காலமாக ஒரு வார காலமாக இருந்தது. அதை தொடர்ந்து 40 நாட்கள் என்ற அளவிலே அதை நீட்டித்தார்கள். காரணம், வேதாகமத்தில் 40 என்கின்ற எண் மிக முக்கியமானதாகும். 40 நாட்கள் மோசே கடவுளோடு இரவும் பகலும் உறவாடி கொண்டிருந்தான். 40 ஆண்டு காலம் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணித்தார்கள். 40 நாட்கள் எலியா தீர்க்கதரிசி உபவாசித்தார். அதோடு கூட 40 நாட்கள் இயேசுநாதர் இரவும் பகலும் உபவாசித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் 40 நாட்கள் மனிதரோடு உறவாடினார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த 40 நாட்கள் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இந்த 40 நாட்கள் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அனுசரிக்க ஆயத்தமாக்கின்றோம். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட ஒரு மாத காலம் வருகையின் காலம் என்று அனுசரிக்கின்றோமோ, அதுபோலவே இந்த உபவாச காலம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்ற காலம். அது மட்டுமல்ல, மனம் திரும்பி அவரிடத்தில் வரக்கூடிய காலம். காரணம், என்னுடைய தவறுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக அவர் பாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை அதிகமாக சிந்திக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, லெந்து நாட்கள் உபவாச காலம் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் சொல்ல கேட்டோம். உபவாசம் என்பது சமஸ்கிருத மொழியில் கடவுளோடு அல்லது கடவுளுக்கு அருகில் வாசம் செய்வது. உப என்று சொன்னால் அருகில், வாஸ் என்று சொன்னால் வாசம் பண்ணுவது. கடவுளுக்கு அருகில் வாசம் பண்ணுவது அல்லது கடவுளோடு அதிக நெருக்கமாக உறவாடுவது என்பதாகும். எனவே இந்த உபவாச காலம் அல்லது லெந்து நாட்கள், ஒரு சந்தி காலம், தவசு காலம் என்பது கடவுளோடு அதிகமாக உறவாடுகின்ற காலம். அந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்நாளும் நாம் கடவுளோடு உறவாட வேண்டும். குறிப்பாக உயிர்த்தெழுதல் பண்டிகையை ஆசரிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை அதிகமாக நான் சிந்தித்து அவரோடு கூட அதிக நெருக்கமாக உறவாடக்கூடிய காலம். இந்த காலம் உண்மையிலே நம்முடைய மனது தூய்மையாகவும், அது மட்டுமல்ல நம்முடைய வழிகள் தூய்மையாகவும், தீய எண்ணங்களுக்கு நாம் விலகி கடவுளுடைய சத்தியத்திற்கு நேராக நடப்பதற்கு ஒரு முக்கியமான காலமாக இது அமைகிறது. எனவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாகிட இந்த காலம் நம்மை தொடர்ந்து கடவுள் தம்முடைய ஆவியானவராலே நாம் பலப்பட நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் என தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்வாழ்வுக்காக, ரட்சிப்பின் வாழ்வுக்காக இயேசுநாதர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த லெந்து நாட்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒரு சந்தி காலத்தை தந்திருக்கிறீர். இந்த ஒரு சந்தி காலத்தில் நாங்கள் அதிகமாக இயேசுவின் பாடு மரணத்தை தியானிக்கவும், உயிர்த்தெழுதலை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டாடிட நீர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் உபவாசித்து கடவுளத்தில் திரும்பக்கூடிய மக்களாக எப்பொழுதும் வாழும்படி உதவி செய்யும். உம்முடைய வல்லமை எங்களில் நிறைந்திருக்கட்டும். உம்மோடு கூட அதிகமாக நாங்கள் நெருங்கி ஆண்டவரே வாழ்ந்திட உதவித்தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் கிருபை உங்களோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.